ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்: இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? விடை: திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலை தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? விடை: அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்கம் நெறிகளை வகுத்தவர் யார்? விடை: ராமலிங்க அடிகளார். மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஆவாரம், சர்க்கரை நோய். ஸோ விடை ஆப்ஷன் சி. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையில் தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார்? விடை: அப்துல் ரஹ்மான். முசிறி துறைமுகப்பட்டினம் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எது? முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எது? விடை: அரேபியர் வணிகர் செய்த இடம். பொறுத்துக. தோவாளை, பூஞ்சந்தை. ஸோ விடை ஆப்ஷன் சி. மூவலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம் எது? விடை: 1883 to 1962. சந்திர மண்டலத்தின் கண்டு தெளிவோம் என பாடியவர் யார்? விடை: பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசையில் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? விடை: வீரமாமுனிவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் எது? விடை: புறம்பொருள் வெண்பா மாலை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியப்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? விடை: மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? விடை: சட்டமேதை அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? விடை: காயிதே மில்லத். பொறுத்துக. வீரமாமுனிவர், இத்தாலி. ஸோ விடை சி.
கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் எனக் கண்டறிக. விடை பெருஞ்சித்திரனார். முதலில் 5ஆம் பிரயாயத் வித்யாபிரயாஸ் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தவர் உ.வே.சா. மேற்கண்ட வரியில் வித்யாபிரயாஸ் என்பது கல்வி பயிற்சி. கூற்று தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் கானல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை கானல் வரி எனும் பகுதியை மையமாக இலக்கியம் செய்வது இந்நூல் கொள்கை இதன் மூலம் நிறைவடைந்தது. விடை இரண்டும் சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் விடை பரதிமாற் கலைஞர். சரியான விடையை மொழியுடன் பொருத்துக. வட்டார மொழி இருக்கு. விடை ஆப்ஷன் டி. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசையில் எழுத்துக்களில் புள்ளியால் ஏற்படும் குழப்பங்களை களைத்தவர் யார். விடை வீரமாமுனிவர். மேடை கட்சி திரைக்கலை பற்றி நாடக அரங்கில் அமைப்பு பற்றி கூறும் நூல் எது. விடை சிலப்பதிகாரம். மீசக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார். விடை பாவணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எது. விடை குளத்தங்கரை அரசமரம். பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எது. விடை தண்டியலங்காரம். சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பற்றை நா. முத்துசாமி பற்றி சரியான செய்தியை தேர்ந்தெடுக. தாமரை திருவிருது பெற்ற நா. முத்துசாமி புலி ஆட்டம் போன்ற காரணங்களால் இருந்தவர். விடை 2 மற்றும் 3 சரி. இந்திரா காந்தி படித்த விசுவபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது. விடை மேற்கு வங்காளம். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண்ணுரிமை குரல் கொடுத்த கவிஞர் யார். விடை கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எது. விடை பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடல் இயற்றியவர் யார். விடை கண்ணதாசன். எதுவும் தொகை.
எது உம்மைத் தொகை? அண்ணன் தம்பி. செல்வி செய்தாள் என்பதனை பிறவினை. செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை எது? செல்வி செய்வித்தாள். பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடுக. செய்யுள் டேஸ். விடை இயற்றினான். சரியான ஒன்றை இனம் காண்க. அவள் சிகப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். அவன் சிகப்பு சட்டை. விடை அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். பகுத்தறிவுத் துறையில் அவனுக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார்? விடை நேரு. எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார்? விடை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் வன்சொல். நண்பாற்றாகி நயமிலா செய்வார்க்கு இதில் நயம் இல என்பதன் பொருத்தமான எதிர்ச்சொல் காண்க. நண்பாற்றாகி. விடை நன்மை. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. விடை அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர். கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். விடை எளிமை. ப்ரொபோசல் என்ற அலுவலக கலைச் சொல்லுக்குரிய தமிழாக்கம் கூறுக. விடை கருந்துரு. அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? விடை புதை சாக்கடை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக. கரி. விடை யானை காய்கறி. பொருந்தாத இணையை கண்டறிக. விடை கூலம் தானியம். தே என்பதன் பொருள் என்ன? விடை கடவுள். பூமி என்று பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க.
விடை கூ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக. கலர் நிலம், இல்லாத கல்வி பெண்கள். விடை கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். முறையான சொற்றொடரினை கண்டறிக. விடை விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழியினை இழந்துவிடக்கூடாது. பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பின் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உரை நிகழ்த்தியவர் யார்? விடை தனிநாகம். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக. விடை உழவு, ஏர், மண், மாடு.